இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து 6வது புக்கில் இருக்க 7வது இயல். ஸோ 7வது இயலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, உரைநடையும் விரிவானமும் நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் காந்தி. ஸோ இது வந்து ஒரு உரைநடை டாபிக். எத்தனாவது இயல் 7ல் இருக்க உரைநடை டாபிக். ஸோ வாங்க நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், காந்தி அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? காந்தி அருங்காட்சியகம் வந்து மதுரையில் இருக்குது. காந்தி முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு 1919 பிப்ரவரியில். ஸோ காந்தி வந்து சென்னைக்கு வராரு. ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது? ஸோ ராஜாஜி வீட்டில் தான் நடைபெற்றுச்சு. ரவுலட் சட்டம் அந்த இது வந்து காந்தி வீட்டில், ராஜாஜி வீட்டில் நடைபெற்றுச்சு. ஸோ அது காந்தி வந்து சென்னைக்கு வரும்போது தான் வந்து ஸோ இந்த ரவுலட் சட்டம் நடைமுறையில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின், ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார்? ஸோ காந்தியடிகள் அருகில் வந்து பாரதியார் தான் வந்து அமர்வார். தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி யாரை கூறினார்? நல்லா இந்த கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா பாருங்கள். தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி யாரை சொல்கிறாருன்னா பாரதியாரை சொல்கிறாரு. ஸோ இந்தியாவின், நல்லா பாருங்கள், அதாவது ராஜாஜி என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்கிறாரு. இதுவே காந்தி என்ன சொல்கிறார் பாருங்க, இந்தியாவின் சொத்து என்று காந்தி யாரை குறிப்பிடுகிறார்? இவர் வந்து இந்தியாவின் சொத்துன்னு அதே பாரதியார் தான் சொல்லுவாங்க. ராஜாஜி வந்து தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொல்லுவார், காந்தி வந்து இந்தியாவின் சொத்துன்னு சொல்லுவார். ஸோ வாங்க அதுக்கு அடுத்த கொஷின் போகலாம். ஸோ காந்தியடிகள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்? பாரதியார் தான் வந்து காந்தியடிகளை கூப்பிடுவார், வாங்க பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று காந்தி யாரிடம் கூறினார்? பாரதியார்கிட்ட கேட்குறாரு, இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, ஸோ நாளைக்கு உங்கள் கூட்டத்தை கூட்டுவீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின், காந்தியடிகள் யாரை பத்திரமாக பார்த்துக்க வேண்டும் என்று கூறினார்? அப்படின்னா காந்தி வந்து பாரதியார் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு 1921 செப்டம்பர் மாதம். இவங்க வந்து மதுரைக்கு போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த நகருக்கு சேரும்னா மதுரைக்கு தான் வந்து சேரும். ஸோ அவர் மதுரைக்கு போகும்போது தான் அவருடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும். அதுக்கடுத்த கொஸ்டின், காந்தியடிகள் காரைக்குடிக்கு எந்த ஊரில் தங்கியிருந்தார்? காரைக்குடிக்கு போகும்போது எந்த ஊரில் தங்கினார்னா ஸோ கானாடுங்காத்தான்ற ஊரில் தான் வந்து தங்கியிருப்பார். ஸோ அதுக்கடுத்த கொஷின், உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்ததால் காந்தியடிகள் எந்த இடங்களுக்கு செல்ல மறுத்துவிட்டார்? மதுரை மீனாட்சி கோவிலுக்கும் குற்றால அருவிக்கும் உயர்வு தாழ்வு இருந்ததுனால அவர் அங்கே போகவே இல்லை. காந்தி தமிழை எப்போது கற்க தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தான் வந்து அவர் தமிழை கற்க தொடங்கினார். காந்தியை கவர்ந்த தமிழ் கையேடை எழுதியவர் யாருன்னா ஜி. போப். காந்தியை கவர்ந்த தமிழ் நூல் திருக்குறள் 1937 நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். 1937 நடைபெற்ற மாநாட்டில் வரவேற்பு உரை குழுவின் தலைவர் உவேசா சுவாமிநாதர். அதுக்கடுத்த கொஷின், இந்த பெரியவர் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று அவளாய் உள்ளது என்று யாரை பற்றி காந்தியடிகள் கூறினார்? உவேசா சாமிநாதர். அது முடிஞ்சதோட லைன் பை லைன் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை பார்க்கலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டின் கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜி. போப். ஸோ முடிஞ்சதோட இந்த பாடம் முடிஞ்சு. ஸோ அடுத்து விரிவானம் பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து அதுக்கடுத்து அதே பாடத்தில் அதே இயலில் இருக்க விரிவானம், அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ விரிவானம் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரின் ஒரே மகள் யாருன்னா வேலு நாச்சியார். அவங்களுடைய ஒரே மகள் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார்
கற்ற மொழிகள். அவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ 4 மொழிகள் தெரியும். வேலு நாச்சியார் சிலம்பம், குதிரையாட்டம், அதாவது வேலு நாச்சியாருக்கு வந்து தெரிந்த அந்த வீர விளையாட்டுக்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த போர் முறைகள்லாம் என்னென்னா, ஸோ சிலம்பம் தெரியும் அவங்களுக்கு, குதிரை ஏற்றம் தெரியும், அதுக்கப்புறம் வந்து வட்போர் தெரியும், அதாவது அந்த வில் விசத்தை அந்தமாரி எல்லாமே, வில் பயிற்சி. ஸோ இந்தமாரி எல்லாமே அவங்க கற்றுக்குவாங்க. சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகநாதர். வேலு நாச்சியார் யாரை மணந்தார்? முத்து வடுகநாதரை மணந்துக்குவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எங்கு நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார்? ஸோ காளையார் கோவிலில் நடைபெற்ற ஒரு போரில் தான் வந்து முத்து வடுகநாதர் இறந்துருவார். வேலு நாச்சியார் எந்த ஆண்டு கோட்டையில் தங்கி படைப்பயிற்சி அளித்தார்? திண்டுக்கல்லில் இருக்க ஒரு கோட்டையில் தான் தங்கி படைப்பயிற்சி அளிப்பாங்க. வேலு நாச்சியாரின் அமைச்சர் யார்? தாண்டவராயன். ஸோ வேலு நாச்சியாருடைய அமைச்சர். வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது 2 பேர். சிவகங்கையை இழந்த எத்தனை ஆண்டுகள் என்று கவலையாக கொண்டார்? சிவகங்கை இழந்து எத்தனை ஆண்டுகள் என்று கவலை கொண்டார்? 8 ஆண்டுகள் என்று கவலை கொண்டார். ஹைதர் அலியுடன் வேலு நாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? உருது மொழியில் பேசுவாங்க ஹைதர் அலி கூட. ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்களை வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூருக்கு அனுப்பி வைத்தார்? கிட்டத்தட்ட 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைப்பாங்க. ஸோ அடுத்த கொஷின், ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்? மருது சகோதரர்கள். அதுக்கு அடுத்த கொஷின், பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்கள்? குயிலி. ஸோ அதுக்கு அடுத்த கொஷின், எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார்? விஜயதசமி. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் கொன்றனர்? உடையாள். ஸோ உடையாளை தான் வந்து வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. உடையாளை வந்து காட்டி கொடுக்கல, அதனால் வந்து உடையாளை கொண்டுடுவாங்க. உடையாளுடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார்? தமது தாலியை வேலு நாச்சியாருடைய நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த கொஷின், யார் ஆயுத கிடங்கில் தமக்கு அதாவது அவங்களுடைய உடலையும் தீ வைத்து கொண்டு அந்த ஆயுத கிடக்கையும் அழிப்பாங்க, குதித்து அழிச்சிடுவாங்க. ஸோ அவங்க யாருன்னா குயிலி. வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். வேலு நாச்சியாரின் காலம், அதாவது 1730 to 1796 வரைக்கும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780 தான் மீட்டு எடுப்பாங்க. ஸோ ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? வேலு நாச்சியார். ஸோ இந்த பாடமும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த இயலை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃபாக இது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கப்புறம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.